லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் ஆர்ஜே ரதி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரணி அத்தியாயம் 15. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புத்தம் புதிய காக்கி சீருடையில் நட்சத்திரங்கள் தோளில் அலங்கரிக்க நெஞ்சத்தில் குத்தப்பட்ட நேம் பேட்சுடன் கண்ணை மறைத்த கருப்பு கண்ணாடியில் கம்பீரமாய் கீழே இறங்கி வந்தான் வசீகரன். அவனுக்காய் கீழே காத்திருந்த ஹாசினியின் முகம் அவன் மீது ஆர்வமாய் படிந்து பிரகாசமானது. சாதாரணமாய் முகத்தை வைத்து கொண்டாலும் அவளது கண்கள் அவனை பார்ப்பதில் காட்டிய ஆர்வத்தை வசீகரன் கண்கள் கண்டு கொண்டன. புன்னகையுடன் அவளிடம் வந்தவன், "என்ன பேபி, எல்லாம் ஓகேவா?" என்றான் கிசுகிசுப்பாய். அதை அவனிடம் எதிர்பார்க்காதவள் சட்டென்று முகம் சிவந்தாள். அதை ரசித்து கொண்டே மாமியாரிடம் சென்றவன் அவரின் காலில் விழுந்து ஆசி வாங்கினான். "அத்தை, என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க. இன்னும் பல வெற்றி படிகள் ஏறி தீர்க்காயுசோட சந்தோஷமா இருக்கணும் மாப்ள. அம்மா கிட்டேயும் போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு புது ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணுங்க." "சரி அத்தை, அடுத்து அம்மா கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் சார்ஜ் எடுக்க போறேன்." சந்தோஷம் மாப்ள. ஹாசினி, மாப்பிள்ள இந்த ட்ரெஸ்ல சும்மா சினிமா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கார் பாத்தியா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சாயந்தரம் சுத்தி போடணும் என்றதை கேட்டதும் ஹாசினியின் முகம் மேலும் சிவந்து அவன் கண்களை சந்தித்து மீண்டது. "அட, இவளுக்கு என்னாச்சு மாப்பிள? வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா?" என்று அவர் மகளை கேலி செய்ய வசீகரன் அவளையே குறும்புடன் நோக்கி கொண்டிருந்தவன் வாயை திறந்தான். "அத்தை, அது வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் தான் அழகுல மயங்கி போறது போல இருக்கு. உங்க பொண்ணு ஐயாவோட அழகுல சொக்கி போய் நிக்கிறாங்க. அப்படிதானே பேபி?" என்று சிரிக்க அவள் காதில் புகை போகாத குறைதான். "அப்படி சொல்லுங்க மாப்ள" என்று சந்தோஷமாய் சிரித்த ராஜேஸ்வரி, "சரி மாப்ள, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்த மாதிரி சீக்கிரம் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்ல." புரியாமல் நெற்றியை சுருக்கிய ஹாசினி, "என்ன மம்மி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ப்ரமோஷன் கொடுப்பாங்க?" என்றாள் கடுப்புடன். "என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீங்க மனசு வச்சா எனக்கும் பாட்டின்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்ல" என்று சிரித்தார். அதை கேட்டதும் ஹாசினியின் முகம் மீண்டும் சிவக்க வசீகரன் இதழ்களில் குறும்பாய் ஒரு புன்னகை ஓடியது. "அதுக்கென்னத்த, சீக்கிரமே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துடலாம்" என்று அவன் சிரித்து கொண்டே கூற அடுத்த நிமிடம் ஹாசினி அங்கிருந்து காணாமல் போயிருந்தாள். "அட, என் பெண் சிங்கத்துக்கு வெக்கம்லாம் கூட வருது மாப்ள. பாருங்களேன், புல்ல தலதெறிக்க ஓடிட்டா" என்று கலகலத்தார் ராஜேஸ்வரி. அவர்கள் சிரிப்பதை மனநிறைவுடன் பார்த்து கொண்டிருந்தார் ராமு. "என்ன ராமு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்கு சூடா தோசை ஊற்றி கொண்டு வாங்க" என்றார். "சரிம்மா, நீங்க இப்படி கலகலன்னு சிரிக்கிறத பார்த்து என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. ஐயா போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் இப்போதான் சிரிப்பு சத்தம் கேட்குது" என்றார் அந்த விசுவாசமான வேலைக்காரர். அதை கேட்டதும் அவரை புன்னகையுடன் நோக்கிய ராஜேஸ்வரி, "வீட்டுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கணும் தான் கடவுள் என் மருமகனை இங்கே அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்" என்று நெகிழ்ச்சியுடன் கண்ணை துடைத்து கொண்டார். "என்னத்த அது, சந்தோஷமான நேரத்துல கண் கலங்கிட்டு, இனி எப்பவும் நம்ம வீட்டில் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது" என்றான் வசீகரன். மேலிருந்து அதை பார்த்து கொண்டிருந்த ஹாசினியின் மனமும் அவர்கள் பேச்சில் நெகிழ்ந்து போனது. அவளது அலைபேசி அறைக்குள் இருந்து ஒலிக்க உள்ளே சென்றவள் அதை யோசனையாய் எடுத்தாள். அதில் பிரைவேட் நம்பர் என்று ஒளிர்ந்து கொண்டிருந்தது. குழப்பத்துடன் அதை எடுத்து "ஹலோ" என்றாள். எதிர்ப்புறம் இருந்து கேட்ட கரகரப்பான ஆண்குரல் கூறிய செய்தி அவளுக்கு உவப்பானதாக இல்லை. அதிர்ச்சியுடன் அவள் கேட்டுக்கொண்டிருக்க விஷயத்தை கூறி முடித்து எதிர்ப்புறம் அமைதியாகிவிட்டது. அதற்கு பிறகும் ஹாசினி அலைபேசியை காதில் வைத்துக்கொண்டு அப்படியே அமர்ந்திருக்க அவளை சாப்பிட அழைக்க வந்தான் வசீகரன். "பேபி, என்னது? ஏன் இப்படி உக்காந்துருக்க? ஃபோன்ல யாரு? என்ன சொன்னாங்க? சொல்லுமா" என்றான் மென்மையான குரலில். அவனை கண்டதும் அவளது விழிகள் கலங்கி இருக்க, "வசி, யாரோ பிரைவேட் நம்பர்ல இருந்து கூப்பிட்டு" என்று சொல்ல திணறியவள், "சொல்லு பேபி, கூப்பிட்டு என்ன சொன்னா?" என்று கேட்டுக்கொண்டே வசீகரன் அவளது கையை பிடித்து கட்டிலில் அமர்த்தினான். அவள் திணறிக்கொண்டே சொல்லி முடித்தாள். "உன் புருஷனை ஒழுங்கா புது ஸ்டேஷனுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்க சொல்லு. பழைய கேஸ் ஏதாச்சும் கிளற நினச்சான், அப்புறம் அவன் அப்பே போன இடத்துக்கே அவனையும் அனுப்பிடுவோம். புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்து நடந்துக்கோங்க, சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டான் வசி. "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" என்றாள். "என்னது, அப்பம் போன இடத்துக்கா? அப்படின்னா?"
என்றவனின் உதடுகள் யோசனையுடன் துடிக்க கண்கள் கோபத்தை காட்டின. வசி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இன்னைக்கு தான் நீங்கள் துடியலூர் ஸ்டேஷனில் சார்ஜ் எடுத்துக்க போறீங்க. அதுக்குள்ளே அவங்க விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணுறாங்கன்னா மாமாவை அவங்க தான் விபத்து போல பண்ணி கொலை செஞ்சிருப்பாங்களோ? நம்பர் தெரியக்கூடாதுன்னு பிரைவேட் நம்பர்ல இருந்து பண்ணியிருக்காங்க என்று நிறுத்தியவள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசி என்றாள் ஒருவித பதட்டத்துடன். தந்தையை பற்றிய தன் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு நிமிர்ந்தவன், என்னது உனக்கு பயமா? சப் இன்ஸ்பெக்டர் ஹாசினிக்கு பயமா? என்ன சொல்ற பேபி, எதுக்கு பயம் என்றான் ஒன்றும் அறியாதவன் போல. அவங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவோம்னு மிரட்டுறாங்களே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாக்கும் அத்தைக்கும் விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க என்றாள். அப்போ நீ வருத்தப்பட மாட்டியா பேபி? அவளது கண்களையே நோக்கி கொண்டு அவள் முகத்தின் அருகில் முகம் வைத்து அவன் கேட்க, அந்த கேள்வியில் நிறைந்து நின்ற ஏக்கத்தில் ஒளிந்து நின்ற உண்மையில் அவள் பதில் சொல்ல முடியாமல் தவித்து போனாள். என்ன அமைதியா இருக்க? அப்போ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, அப்படிதானே என்றவன் சொல்லி முடிக்கும் முன்னால் அவன் வாயை கையால் மூடியவள் கண்களிலிருந்து உருண்டு விழுந்த கண்ணீர் அவள் மனதை சொல்லாமல் சொல்லியது. அதை கண்டதும் மனம் நெகிழ்ந்தவன் எப்படியும் அவள் மனதை அவளுக்கு உணர்த்திவிட எண்ணினான். நீ எதுக்கு இப்ப பதறிப்போய் என் வாயை பொத்துன? சொல்லு பேபி. அவள் எதுவும் பேசாமல் அமைதியாய் நிற்கவே, எதை கேட்டாலும் இப்படி மௌனமாவே இருந்தா என்ன அர்த்தம்? உனக்குள்ள நான் இல்லவே இல்லையா? உன் மனசாட்சியை கேட்டு யோசித்து சொல்லு, நான் வர்றேன் என்று கிளம்பி விட்டான். செல்லுகின்ற அவனது முதுகையை வெறித்து கொண்டு நின்றிருந்தாள் ஹாசினி. அவன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதில் ஒலிக்க அவளது மனதை அவளே அலசத் தொடங்கினாள். அவனுக்கு என்ன ஆனால் என்னவென்று இருக்க அவளால் முடியவில்லைதான். அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாதென்று அவள் மனது துடிப்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படின்னா நான் அவனை நேசிக்கிறேனா? அவனோட அன்பு எப்பவும் எனக்கு வேணும்னு நான் ஏன் எதிர்பார்க்குறேன்? அவனும் என்ன லவ் பண்ணுறான்னு ஒவ்வொரு நேரமும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் அவன் மைண்டிலே வச்சுக்கலையோ? என்னை உண்மையாக லவ் பண்ணி தான் அவன் ஏற்றுக்கிட்டானா? அதனால தான் நான் அப்படி சொன்னதும் கோபப்பட்டிருக்கான். அவனுக்கு முதலே என்னை பிடிச்சிருந்திருக்கு. ஏதேதோ யோசித்து கொண்டு இருந்தவளுக்கு அவனை பற்றி நினைப்பதே சுகமாய் இருந்தது. அவளது மனது வசீகரனை கல்யாணத்திற்கு முன்பு சந்தித்த நாளுக்கு சென்றது. அன்னையின் பேச்சில் ஒரு முடிவுக்கு வந்த ஹாசினி அடுத்த நாள் காலையில் வசீகரனை சந்திக்க முடிவு செய்தாள். அவனது அலைபேசிக்கு, உங்களை நேரில் பார்த்து பேசணும், காலையில் 8 மணிக்கு காந்தி பார்க் வாங்க, அர்ஜென்ட் என்று ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டு நிம்மதியுடன் படுத்தாள். அடுத்த சில நிமிடத்திலேயே ஓகே என்று பதில் செய்தி வந்திருக்க அவளது முகம் ஒரு வெற்றி புன்னகையை சிந்தியது. அவளது குறுஞ்செய்தியை கண்டு வியந்த வசீகரன் மீண்டும் மீண்டும் அதை படித்து பார்த்தான். அவனது இதழ்கள் புன்னகையை சொந்தமாக்க மனம் உற்சாகத்தில் குதித்தது. எதுக்கு என்னை பார்க்கணும்னு சொல்லியிருப்பா? ஒருவேளை என்னை லவ் பண்ணுறாளா? அதை நேரில் பார்த்து சொல்லணும்னு கூப்பிட்டுருப்பாளோ என பல நினைவுகளில் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த வசீகரனின் மனதை அவள் அறிந்திருக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பே எழுந்து ஹாசினியை காணும் ஆர்வத்துடன் குளித்து புறப்பட்டு அவள் சொன்ன பார்க்கிற்கு நேரமே வந்து விட்டான் வசீகரன். மனம் நிறைந்த காதலுடன் கண்கள் அவள் தரிசனத்தை எதிர்பார்த்து காத்திருக்க குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தவன் அவளது வரவிற்காக காத்திருக்க தொடங்கினான். பைக்கை நிறுத்திவிட்டு ஜீன்ஸ் டிஷர்ட்டில் கூலாய் உள்ளே நுழைந்தவள் டிப்டாப்பாய் உடையணிந்து முன்னமே வந்து அவளுக்காக காத்திருந்த வசீகரனை கண்டதும் ஒரு கேலி புன்னகையை தன் உதட்டில் நெளிய விட்டாள். இவன் என்னமோ பொண்ணு பார்க்குறவன் போல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான், சரியான லூசு. என்னமோ பண்ணட்டும், நமக்கு காரியமானா சரி என்று நினைத்தவள் சிறு புன்னகையுடன் அவனை நோக்கி நடந்து வந்தாள். தேவியின் தரிசனம் கிடைத்த பக்தனை போல் அவள் வருவதை பரவசத்துடன் நோக்கி நின்றான் வசீகரன். வாங்க என்றவன் மேடம் சொல்வதா வேண்டாமா என்ற போராட்டத்தில் உள்ளுக்குள்ளேயே முழுங்கினான். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா வசீகரன்? குலைவில்லாமல் தெளிவாய் வந்தது அவளது குரல். இல்ல, கொஞ்ச நேரம்தான் என்றவனுக்கு ஏனோ தொண்டை வறண்டு வார்த்தை பஞ்சமாகவே இருந்தது. வாங்க வசீகரன், அப்படி ஓரமா உட்காந்து பேசலாம் என்றவள் ஒதுக்குப்புறமாய் இருந்த ஒரு கல் மேடையில் சாய்ந்து அமர்ந்தாள். அவளுக்கு அருகில் தயக்கத்துடன் அமர்ந்த வசீகரனை சிறு வியப்புடனே பார்த்து கொண்டிருந்தாள் ஹாசினி. என்ன வசீகரன், கொஞ்சம் படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல?
அட அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க என்றவனின் வார்த்தைகளில் காணாமல் போயிருந்த மேடம் அவளுக்கு புரிந்தது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வர சொன்னேன். உங்க தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் விஷயமா நீங்க பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆமா, நானும் நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் சரியாகல என்றவனின் முகம் தங்கையின் நிலை நினைவுக்கு வந்ததும் வேதனையில் சோர்ந்து போனது. அந்த ஆப்ரேஷனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் பண்றேன் என்று அவள் கூறியதும் ஒரு நிமிடம் மனம் மகிழ்ந்தவன், நிஜமாவா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம் என்றான் உற்சாகத்துடன். நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு பதிலுதவி பண்ணணுமே என்றாள். அவள் காதலை சொல்ல போவதாய் நினைத்து காத்திருந்தவன் அவளது பேச்சு புரியாமல் குழப்பத்துடன் நோக்கினான். என்ன உதவி பண்ணணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதை கேட்டதும் சந்தோஷச்சாரல் அவன் மனதுக்குள் அடிக்க, ஆஹா, கரும்பு தின்ன கூலியா? இப்பவே வேணும்னாலும் நான் ரெடி தானே. ஆனா எதுக்கு இப்படி கேட்குறா என்று சிறு குழப்பம் தோன்ற மனதுக்குள் நினைத்து கொண்டாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேசினான். என்னது, கல்யாணம் பண்ணணுமா என்று புரியாதவன் போல் அவன் கேட்க, எங்க அம்மா என்னை கொஞ்ச நாளா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டே இருக்காங்க. நான் முடியாதுன்னு சொன்னா எங்க சொந்தத்துல ஒரு பட்டிக்காட்டு மாங்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமா வேற இருக்கு என்று நிறுத்தியவள், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த காதல் கல்யாணத்துலலாம் நம்பிக்கை இல்லைன்னு. ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி தாலி வாங்கிட்டு ஆயுள் முழுக்க அடிமையாக இருக்கிறதெல்லாம் எனக்கு சரியாக வராது. என் வாழ்க்கையை சுதந்திரமா ஏன் ஆசைப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன். அவள் சொன்னதை கேட்டு மனதுக்குள் ஏமாற்றம் நிறைவதை அவனால் தடுக்க முடியவில்லை. ஒரு இயலாமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் வசீகரன். நான் கல்யாணம் வேணான்னு சொன்னால் மாத்திரை எடுத்துக்காம எங்கள் அம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்றவள் நிறுத்திவிட்டு அவனை நோக்க அவன் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். உங்களுக்கு தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும், எனக்கு என் அம்மா முன்னாடி காட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும். நாம 2 பேரும் ஏன் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்க கூடாது? அவனது கண்கள் கக்கும் மணலை கண்டு ஒரு நிமிடம் திகைத்து போனவள், இருங்க வசீகரன், நான் சொல்லி முடிச்சிடுறேன், நீங்க கோவப்படாதீங்க என்றாள். அவன் மௌனமாய் எங்கேயோ பார்த்து கொண்டு நிற்க அவள் தொடர்ந்தாள். உங்களுக்கு தேவையான பணத்தை தர நான் ரெடி. ஆனால் எனக்கு ஒரு வாடகை புருஷனா நீங்கள் வரணும். என்னை தவிர எல்லாரும் முன்னாடியும் எனக்கு புருஷங்கிற போர்வையில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அதை மீற முயற்சி பண்ணாலோ, இந்த நாடகம் எனக்கு போதும்னு தோணினாலோ, தாலியை கலட்டி வாங்கிட்டு நீங்கள் என் வாழ்க்கையை விட்டே போயிடணும். இதுக்கு சம்மதம்னா நமக்கு உடனே கல்யாணம், அடுத்த நாளே உங்கள் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன். என்ன சொல்கிறீங்க என்றவளை எரித்து விடுவது போல பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் மனது உலைக்களமாக கொதித்து கொண்டிருந்தது. என்ன வார்த்தை சொல்லிட்டா? கல்யாணம்னா பண்டமாற்று போல இதுக்கு பதில் அதுன்னு முடிவு செய்யக்கூடிய விஷயமா என்ன? அகம்பாவம் பிடிச்சவ. பணமும் அதிகாரமும் இருந்தா என்னனாலும் செய்யலாம்னு நினைக்கிறாளோ? அவளோட சின்ன பார்வைக்காக நான் காத்திருந்தேன். ஆனா அவ அதை புரிஞ்சுக்காம என் தலையில பாவ கணக்க சுமக்க சொல்றா. ஒரு நாள் ஒரே நிமிஷம் அவ கூட காதலோட வாழணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவ கல் நெஞ்சக்காரி இப்படி பேசிட்டு போயிட்டா. அவன் மனது அவளை குற்றமேடையில் நிறுத்தி குற்றம் சொல்லி கொண்டிருந்தது. பாவம் அவங்க அம்மா எவ்வளோ கனவோட மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ. இவா என்னன்னா வாழ்க்கையை வியாபாரமாக பார்க்குறா. கோபத்தோடு வீட்டுக்கு வந்தவன் அன்று ஸ்டேஷனுக்கு போகவில்லை. வசீகரன் ஒன்றும் சொல்லாமல் கோபத்தோடு போனதால் அவனுக்கு இதில் விருப்பமில்லை என்பது தெரிந்துவிட ஹாசினி சபர்மதியிடம் வேறு விதமாய் திரித்து கூறிவிட்டாள். ஹாசினிக்கு வசீகரனை பிடித்திருக்க வளர்மதியின் ஆபரேஷனுக்கு பணம் கொடுப்பதாய் சொன்னதை வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று அவன் மறுத்து கூறியதாக கூறி அவரை தூண்டிவிட்டு வசீகரனிடம் பேச வைத்தாள். நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருந்தவள், நான் சொன்னதும் வசீகரனுக்கே அவ்வளோ கோபம் வந்துச்சு என்று யோசித்தாள். நான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அவனோட கண்கள் எதற்கோ ஆவல ஆசையா காத்திருந்துச்சு. நான் சொல்லி முடிச்சதும் அது கோபமா மாறிடுச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என் காதலுக்காக காத்திருந்தவன் நான் பணக்கணக்கு பேசினதை கண்டதும் கோபப்பட்டானோ? நான் அப்படி பேசினதும் அவன் ஏன் அவ்வளோ துடிச்சு போயிட்டான் என யோசித்தவளுக்கு அதன் காரணம் என்னவென்று புரிந்ததும் மனதில் சில்லென்று ஒரு சாரல் வீசியது. குப்பென்று ஒரு சந்தோஷ அலை அவள் உடலெங்கும் பரவ அவளது மனம் அவளுக்கு தெளிவாய் புரிந்தது.
அவளுக்கு ஒரு ஆபத்து என்றதும் அவனை எதற்கு அழைக்க தோன்றியது என்ற வினாவிற்கு விடை கிடைத்தது. அவனுக்கு ஒரு ஆபத்து என்றதும் அவளது மனதில் எதற்கு பயம் வந்தது என்பது தெளிந்தது. எல்லாமே அவளுக்கு சந்தோஷமாயிருக்க மனம் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. வசீகரனை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு, வசி, ஐ லவ் யூடா என்று கண்ணாடி முன் நின்று உச்சரித்து பார்த்தவள் சிரித்து கொண்டாள். அவனுக்கு என் லவ்வை உடனே சொல்லிடக்கூடாது. ஏதாச்சும் கிஃப்டோட அவனே எதிர்பார்க்காத நேரம் வித்தியாசமா வெளிப்படுத்தணும் என்று நினைத்து கொண்டவள் சந்தோஷத்துடன் கீழே வந்தாள். கீழே ராஜேஸ்வரி சோஃபாவில் அமர்ந்து அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார். அவரிடம் வந்து அமர்ந்தவள் அவர் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். மகளின் சந்தோஷ முகத்தை கண்ட ராஜேஸ்வரி புன்னகையுடன் அவள் தலையில் கை வைத்து முடியை தடவி கொண்டிருந்தார். நான் சொன்னது சரிதான சம்மந்தி? சின்னஞ்சிறுசுக அவங்க கல்யாணத்தை எதுக்கு தள்ளி போடணும்? அதுவும் இல்லாம நம்ம வளர் கல்யாணத்தையாச்சும் எல்லாரையும் கூப்பிட்டு விமர்சையா பண்ணணும். நீங்க சொல்றதும் சரிதான், அப்படியே பண்ணிடலாம் சம்மந்தி. அப்போ சீக்கிரமே நம்ம வீட்டு விருந்துல பார்க்கலாம். அந்த நகுலன் தம்பி நம்பரை கொடுங்க, அவங்களையும் கூப்பிடணும். சரி சம்மந்தி என்றவர் நகுலனின் நம்பரை கொடுக்க ராஜேஸ்வரி அருகில் இருந்த புத்தகத்தில் குறித்து கொண்டார். சரி சம்மந்தி, என் மருமக டியூட்டிக்கு கிளம்பிட்டாளா? இல்லை சம்மந்தி, இந்தா என் பக்கத்துல தான் இருக்கா. அவளுக்கு மெதுவா போனா போதும்னு சொன்னான். பேசுறீங்களா என்றவர் மகளிடம் கொடுத்தார். ஹாய் பியூட்டி, எப்படி இருக்கீங்க என்று மாமியாரிடம் சிரிப்புடன் கேட்டவளை அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி. சூப்பரா இருக்கேன் மருமகளே, வளர் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. உனக்கு வேலை இல்லைன்னா நீயும் வசி கூட வந்திருக்கலாம்ல. அன்புடன் சபர்மதி விசாரிக்க சிரித்தாள் ஹாசினி. அத்தை, எனக்கு கேப் கிடைச்சா அவங்க கையால சாப்பிட ஓடி வந்துட மாட்டேனா? கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, இதோ இப்ப கிளம்பிடுவேன். வளர்கிட்ட நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க என்றாள். சரிம்மா, இங்க இருக்கிறவரை தானே நினைச்ச நேரம் பார்த்துக்க முடியும். தாராபுரம் போயிட்டா எப்பவாச்சு தானே வருவீங்க. நீங்க இங்கே இருங்கத்த, எதுக்கு தாராபுரம் போகணும்? என்ன இருந்தாலும் உன் மாமா வாழ்ந்த வீடு இல்லையா? லோன்ல இருந்தாலும் அவர் நமக்குன்னு சேர்த்த ஒரே சொத்து. என்னமோ கொஞ்ச நாளா அவர் நினப்பாவே இருக்கு. அதான் நம்ம வீட்டுக்கு போகலாம்னு இருக்கேன். இப்போதான் வளர்க்கு செக்கப்பும் முடிஞ்சிருச்சுல. அந்த ஸ்டீஃபன் தம்பியும் நமக்காண்டி இவ்வளோ நாளாக வெளியே தங்கியிருக்கு. அதாம்மா அங்கே போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றார். அவரது சென்டிமெண்டலான பேச்சிற்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தவள், சரி அத்தை, நீங்கள் சொன்னால் சரியாத்தான் இருக்கும். நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன் என்றாள். சரிம்மா, அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன் என்ற சபர்மதி அதை அணைத்து விட்டார். அவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த ராஜேஸ்வரி, சம்மந்திமாவை மரியாதை இல்லாம பியூட்டின்லாம் கூப்பிடுற, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல இருக்கு, என்ன விஷயம் என்றார் சிரித்து கொண்டே. அது இருக்கட்டும், நீங்க ஏதோ விருந்த பத்தி அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன மம்மி என்றால் அவர் தோளில் சாய்ந்து கொண்டே. சம்மந்திமா தாராபுரத்துக்கே போறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நாளா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து கூட கொடுக்கல. அப்புறம் நம்ம மாப்பிள்ளைக்கு வேற எஸ்ஐ போஸ்டிங்கும் வந்திருக்கு. அதான் அடுத்த வாரம் மாப்பிள்ளையோட பிறந்த நாளுக்கு நம்ம உறவுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு சின்ன ஒரு விருந்து வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஓ, நம்ம ஆளோட பிறந்த நாள் வருதா? அப்போ அன்னைக்கு நம்ம மனசை திறந்துட வேண்டிதான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள், விருந்து கொடுத்து கலக்கிடுவோம்மா. உங்க மாப்பிள்ளையோட பிறந்த நாள்னா சும்மாவா என்ன, அசத்திடுவோம். சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு ஆகாஷ் ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு என்று புறப்பட்டாள். வாங்க எஸ்ஐ சார். சட்டென்று விரைப்புக்கு போய் சல்யூட் அடித்துவிட்டு கையை தாழ்த்திய ஏகாம்பரத்தை திகைப்புடன் பார்த்தான் வசீகரன். என்ன சார் இது என்றான். நீங்க ஹையர் ஆஃபீஸர், வரும்போது சல்யூட் அடிக்கிறதான முறை என்று சிரித்த ஏகாம்பரம், வசீகரன், இவ்வளோ சீக்கிரம் உனக்கு போஸ்டிங் வந்து நம்ம ஊர்லேயே நீ சார்ஜ் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் அந்த கடவுளோட கருணை என்றார் நெஞ்சார்ந்த சந்தோஷத்துடன். நானுமே எதிர்பார்க்கல சார். இப்போதான் சர்வீஸ்க்கு வந்து 6 மாதம் ஆகுது. அதுக்குள்ளேயே போஸ்டிங் கிடைச்சது சந்தோஷம்தான். எல்லாம் அந்த சிவா கேஸில் இன்வால்வ் ஆனதால கிடைச்சது தான் சார். எஸ்ஐ ஆனதும் ஏதோ விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கேட்க தான் வந்தேன் என்றவன் காலையில் ஹாசினியின் அலைபேசிக்கு வந்த அழைப்பை பற்றி கூறினான். ஓ, ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்களா? அப்படின்னா இந்த விஷயத்தில் நீ இறங்காமல் இருக்க மாட்டேன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. அந்த சிவாவை மட்டும் பிடிச்சா போதாது வசீகரன் என்றவர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, நீ சந்தேகப்படுறது போல உன் அப்பா விபத்தில் சாகலை, அநியாயமாக அவரை நாடகமாடி கொன்னுட்டாங்க
என்றார். என்ன சொல்றீங்க சார்? அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றான் வசீகரன். ஆமாம்பா, ஒரு கான்ஸ்டபிளா உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். யார் சார்? எதுக்கு என் அப்பாவை கொன்னாங்க? கண்கள் சிவக்க கோபத்துடன் கேட்டவனின் தோளில் கை வைத்து சமாதானப்படுத்தியவர், சொல்றேன் வசீகரன். இந்த சிவா கேஸ் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ சில வேலையெல்லாம் பண்ணணும். என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு சார்? அதை முதல்ல சொல்லுங்க என்றவனின் கண்கள் கலங்கி இருக்க அந்த நாள் நினைவுகளை அவனிடம் சொல்லத் தொடங்கினார் ஏகாம்பரம். அதை கண்கள் சிவக்க நெற்றி நரம்புகள் துடிக்க கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தவன் அவர் சொல்லி முடித்ததும் எழுந்தான். அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன் சார். என் அப்பாவோட சாவுக்கு காரணமாக இருந்தவங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றான் கோபத்துடன். உன்னோட இந்த கோபம் நியாயமானது தான் வசீகரன். ஆனால் நீ அவசரப்படாமல் நிதானமாக இதை செய்யணும் என்றவர் அவனிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விவரித்தார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி.